ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பார்டர் சைஸ் உள்ள ஒரு saree பிளவுஸ் கிளாத்ல பிளவுஸ் கட் பண்றப்போ நம்ம பேட்டர்ன் பிளவுஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ற மாதிரி இந்த பார்டர்லாம் வந்து வேஸ்ட் ஆகாம எப்படி வந்து நம்ம பேக் சைட்ல நெக்குக்குலாம் யூஸ் பண்றதுக்கு இந்த கிளாத் எப்படி கட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் கட்டிங் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைனிங்ல ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட லென்த் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க. எல்போ லென்த் ஸ்லீவ்னாலும் சேம் இதே மெத்தட்ல நீங்க கட் பண்ணலாம். ஷார்ட் ஸ்லீவ்னாலும் சேம் இதே மெத்தட்ல நீங்க துணியில வந்து பிளேஸ் பண்ணி கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து எந்த பார்டர் ஸ்லீவ்க்கு யூஸ் பண்ண போறீங்க, எந்த பார்டர் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத முதல் முடிவு பண்ணிக்கணும். நீங்க இப்ப இந்த சின்ன சைஸ் பார்டர் வந்து பேட்டர்னுக்கு யூஸ் பண்ண போறீங்க, சின்னதா டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த சின்ன பார்டர் வந்து பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணிட்டு இதை வந்து ஸ்லீவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்போ லென்த்துக்கு வைக்க போறோம் அப்படின்னா இந்த எல்போ லென்த்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்தை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்டுல போட்டுட்டு ஸ்லீவை வந்து ஒரே சைடா எடுத்துக்கணும். இந்த மாதிரி இல்ல இந்த பார்டர் வந்து நம்ம பேட்டர்ன் ஒர்க்கு இல்ல பேட்ச் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சைடு வந்து ஸ்லீவ் எடுத்துக்கணும். எல்லாமே டபுள் ஃபோல்டு தான் பண்ணியிருக்கேன். கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிட்டு அந்த துணியோட அகலத்தில் அப்படியே எடுத்துக்கோங்க. சாரீ கிளாத்ல நம்ம வந்து ரன்னிங்ல வர்ற பிளவுஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு துணியோட அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும் சாரீல. அதுவும் சில்க் சாரீ இந்த மாதிரி பார்டர் சாரீஸ்ல எல்லாம் நமக்கு அகலமாக தான் கொடுத்துருப்பாங்க. 1 மீட்டர் அந்த அளவுக்கு வந்து தாராளமாக இருக்கும். நமக்கு ஸ்லீவோட அகலம் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நமக்கு ஸ்லீவ்ல சைட்ல மட்டும் ஜாயின் போடுற மாதிரி ஏதாவது ஒரு சைடு மட்டும் ஃப்ரண்ட்லயோ இல்லை பேக்லயோ வர மாதிரி 2 ஸ்லீவ்லையும் ஒரு பக்கமா ஜாயிண்ட் வர மாதிரி நீங்க போட்டு எடுத்துக்கணும். சரியா? அந்த மாதிரி நீங்க இதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ இந்த பெரிய பார்டர் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பெரிய பார்டர் சைடு வந்து நம்ம ஸ்லீவ் போட்டிருக்கோம். அடுத்தது பேக் பார்ட்டுக்கு இந்த ஸ்லீவுக்கு மேலேயே நம்ம வந்து இப்படி கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். பேக் சைடு வந்து நம்ம பேட்டர்ன் இருக்கோ இல்லை பேட்ச் இருக்கோ ஏதாவது இந்த சின்ன சைஸ் பார்டர் வச்சு பண்ண போறோம் அப்படின்றதுனால பேக் சைடு வந்து பிளைனா தான் கிளாத் எடுக்கணும். பிளைனா கிளாத் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து இந்த சைடு நீங்க ஸ்ட்ரைட் பீஸ்ல எடுக்கிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். இல்ல கிராஸ் பீஸ்ல போட போறீங்கன்னா கிராஸ்ல போட்டுக்கலாம். உங்களுக்கு கிளாத் வந்து எந்த சைடு வந்து அதிகமா இந்த மாதிரி கிடைக்குதோ அந்த மாதிரி இதை வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். நீங்க பேப்பர் கட்டிங் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க லைனிங்ல எப்படியும் கட் பண்ணுவோம்ல, நம்ம அதை வந்து எடுத்து வச்சு கட் பண்ணும் போதே நம்ம கரெக்டா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி எந்த இடத்துல நமக்கு கரெக்டா எக்ஸாக்டா வருது அப்படின்றத பார்த்து இந்த மாதிரி இப்படி திருப்பிக்கலாம். கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க திருப்பிக்கலாம். சில கிளாத் வந்து அகலம் கம்மியா இருக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மேல கீழே இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேக் போர்ஷன் போட்டதுக்கு சைட்ல இந்த இடத்துல நீங்க வந்து பெல்ட் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளாத்ல நம்மளோட லைனிங்க பிளேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது போகவுமே நமக்கு கிளாத் இந்த சைடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இது வந்து நல்ல அகலமான கிளாத்தாகவும் நீளமாகவும் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கு. சில கிளாத்ல கரெக்டா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல முடியும். அந்த மாதிரி இருக்கும். சைட்ல இங்க கொஞ்சம் தான் இருக்கும். நமக்கு இந்த எந்த பார்டர் வந்து நம்ம பேட்ச் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் கிளாத் இருந்தா போதும். நமக்கு ஜாயின் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். எந்த இடத்துல நம்ம பேட்டர்ன் ஒர்க் பண்றோம்னாலும் நமக்கு ஜாயின் பண்றதுக்கு வசதியா இருக்கும். மிச்சம் இருக்க கிளாத் இது எல்லாமே நமக்கு வந்து பட்டன் பீஸ்க்கு, அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் ஏதாவது தேவைனா இல்ல ரோப் ஏதாவது ஸ்டிச் பண்ண போறோம்னா நமக்கு இந்த பீஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன கிராஸ் பீசஸ்லாம் வருதுல அது எல்லாமே. இப்போ வீடியோல சொன்ன இந்த மெத்தட்ல நீங்களும் கட் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பார்டர் வந்து எக்ஸ்ட்ரா நிறையவே கிடைக்கும். பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.